சச்சின் டெண்டுல்கருக்கு பட்ஜெட் தொடர் முழுக்க விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராஜ்யசபாவில் தெரிவிக்கப்பட்டது. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் 2012ஆம் ஆண்டு ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டார். இதுவரை 3 நாட்கள் மட்டுமே சபைக்கு டெண்டுல்கர் வந்துள்ளார். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து ஒரு நாள் கூட சபைக்கு வராத டெண்டுல்கர் எந்த விவாதத்திலும் இதுவரையில் பங்கெடுத்ததில்லை. ராஜ்யசபா நடவடிக்கைகளில் பங்கெடுக்காத டெண்டுல்கரை பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சமாஜ்வாடி, சிவசேனா மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் பட்ஜெட் தொடர் துவங்கிய ஜூலை 7 முதல் தொடர் முடியும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரையில் விடுப்பு வழங்க வேண்டுமென டெண்டுல்கர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராஜ்யசபாவில் சபை துணைத் தலைவர் PJ குரியன் திங்களன்று தெரிவித்தார். In the leave letter he has clearly mentioned that due to his professional and personal commitment and certain family exigencies nothing more is required, and it is not for the chair or for any member to inquire into where and how and why somebody is absent, where he is when he is absent. It is not for us. So I am leaving it to the I have put the question before the House. I hope the House agree for giving him leave. I hope the House agree. Yes. Permission to remain absent is granted. சகோதரரின் இதய அறுவை சிகிச்சை மற்றும் குடும்ப விஷயங்கள் காரணமாக கூட்டத்தொடரில் பங்கெடுக்க முடியவில்லை என்றும் சபையை அவமதிக்கும் நோக்கம் தனக்கில்லை என்றும் டெண்டுல்கர் அளித்த விளக்கத்தையும் துணைத் தலைவர் குரியன் சபையில் தெரிவித்தார்.